வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிஃப்டி இண்டெக்ஸ் பற்றி பார்த்துட்டு வராங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னாக்கி, ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்திருக்குங்க, நாளைக்கு என்ன நடக்கலாம், அப்புறம் அந்த சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் செட்டப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டு பாருங்களேன், ரெகுலராக தொடர்ந்து ஒரு 6-7 நாளாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் எந்த பக்கமும் போகாமல் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் லோக்குள்ள தான் இருக்காங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன பண்ணாங்கனாக்கி, மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் பண்ணி எஸ்டர்டே க்ளோஸுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே க்ளோஸ் வந்து நமக்கு 24,072ங்க. ஸோ இன்றைக்கி அந்த க்ளோஸுக்கும் கீழே தாங்க மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 78ங்க எஸ்டர்டே க்ளோஸு. இன்றைக்கி வந்து 72ல வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து நமக்கு 24,072ங்கிற ஒரு இடத்துல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களாங்க? ஸோ இந்த க்ளோஸ் வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து மறுபடியும் இன்சைட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் எந்த டைரக்ஷன் போகாமல் ஏதோ ஒரு மூவ்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் இந்த ஹைக்கு மேலேயோ இந்த லோவுக்கு மேலேயோ ஏதோ டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் பண்ணால் நல்லாவே ஒரு மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஒரு என்ன, ரெண்டு பக்கமும் ஒரு லைன் போடுங்க, இப்படி ஒரு லைன் போடுங்க, இப்படி ஒரு லைன் போடுங்க. ஒரு நிமிஷம், இன்னைக்கு எனக்கு வந்து லேப்டாப்பில் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்கிறனால நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக தாங்க இது பண்ண முடியும் இந்த வீடியோவை. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக வந்து எனக்கு இதில் இன்றைக்கி ட்ராயிங் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். மேலே ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ட்ரையாங்கிள் முட்டுற மாதிரி இருக்காங்க. ஸோ முட்டுற மாதிரி இருக்கப்போ ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரி, ட்ரையாங்கிள் வந்து நியூட்ரலுங்க. எந்த பக்கம்னாலும் மார்க்கெட் போகலாம். மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். சரிங்களா? இப்போ எந்த பக்கம் உடைக்குதோ அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் வந்து மறுபடியும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குங்க. அந்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஒரு அனலைஸுங்க. அப்புறமா வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு நமக்கு ரெட் கேண்டில் இருக்கிறனால டெய்லி பேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெட் கேண்டில் நம்ம 3 டிவைட் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க, மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் 50% ரேட்டு கீழே வரதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஒருவேளை கீழே ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் டேரக்டாக கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேஜரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பெரிய ஒரு ரெட் கேண்டிலுடைய ஹையும் லோ தாங்க நமக்கு மேஜரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அது ரெண்டுமே கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுடுங்க. கண்டிப்பாக மார்க்கெட் அதுலேருந்து கூட எப்போனாலும் ஃபாலோ ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு நிமிஷங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து விட்ருங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக இருக்கும். ஓகேங்க. இப்போதைக்கு நம்ம வந்து இப்போ டெய்லி பேஸை நம்ம வந்து ரெகுலராக பார்க்கறனால உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக டெய்லி பேஸ்ங்கிறது வந்து ரெட் கேண்டிலாக இருந்தால் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து மேலே மரம் போயிட்டு மறுபடியும் கீழே வருவாங்க. க்ரீன் கேண்டிலாக இருந்தால் மறுபடியும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கீழே வந்துட்டு மேலே போவாங்க. இதான் அந்த டெய்லி பேஸுடைய ஒரு கான்செப்ட்டுங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம வந்து ப்ரீமியத்தையும் பார்த்துடுவோங்க. பார்த்துட்டு சார்ட்டில் என்ன மூமெண்டம் இருக்குங்கிறத பார்த்துடுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் வந்து நமக்கு வந்து 72ல கொடுத்துருக்கனால மேலே ஓப்பன் பண்ணி கீழே கொடுத்துருக்கனால அது ஒரு நெகட்டிவ் பயாஸில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து நாளைக்கு பாசிட்டிவ் அப்போ நமக்கு என்னன்னாக்கி, நமக்கு வந்து 4118ங்க. ஸோ மார்க்கெட் 4118க்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு 24,182க்கு போகிறதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குங்க. ஸோ 24,182க்கு மேலே மார்க்கெட்டு பிரேக் பண்ணி மேலே ட்ராவல் ஆச்சுன்னா நமக்கு 232 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 232 மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 24,292 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் வந்து இன்னைக்கு என்ன இருந்துச்சோ அதே தாங்க நாளைக்கு நமக்கு இருக்குது. 24,252 தான் நமக்கு நெகட்டிவ் ஓப்பனுங்க. மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சுன்னா மார்க்கெட் டேரெக்டாக 24,000 போயிருங்க. 24,000 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து 23,958 போயிருவாங்க. ஸோ அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு 23,898 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம கேண்டில் எங்கெங்கே பையர்ஸ் இருக்காங்க, எங்கெங்கே செல்லர்ஸ் இருக்காங்க, யார் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுக்கிற வேல்யூஸுங்க. கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் போட்டு வைங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? ஓகேங்க. அப்படி நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டா நம்ம வந்து ப்ரீமியம் பார்ப்போங்க. ப்ரீமியம் வந்து பார்க்குறப்போ நாளைக்கு நமக்கு வந்து ப்ரீமியம் வேல்யூ வந்து 122 ரூபாங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறப்போ யார் வந்து 122 ரூபாயை கால்காரவங்க இல்லைனா புட்காரவங்க யார் வந்து அந்த 122 ரூபாய் மார்க்கெட்டில் வந்து வின் பண்ணி வைக்கிறாங்களோ, ஸோ அவங்க டைரக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்போ 122 ரூபாங்கிற ப்ரைஸை வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ யார் அதுக்கு மேலே வந்து ஒரு க்ளோஸ் வச்சு ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டில் ஃபார்ம் பண்ணி மேலே ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்து 150 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 150 ரூபா பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்து 178 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் பண்ண அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 206 ரூபாங்க. ஸோ நமக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து 94 ரூபாங்க, 66 ரூபாங்க ஒரு சப்போர்ட்டு, 38 ரூபாங்கிறது ஒரு சப்போர்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு மார்க்கெட்டில் நாளைக்கு முக்கியமான லெவல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை க்ளீனாக பார்த்துடுங்க. ஸோ அடுத்தால நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன மாதிரி வந்து இன்னைக்கு நடந்திருக்காங்க அதையும் நம்ம லைட்டாக ஒருக்கா பார்த்துருவோங்க. ஸோ 5 மினிட்ஸ் டேரெக்டாக போயிடுவோங்க. ஒரு நிமிஷங்க. இன்னைக்கு வந்து நமக்கு லேப்டாப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறனால நமக்கு கிளியராக வந்து சார்ட்டை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதனால தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ சரிங்களா? அப்போ இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஒரு எஸ்டர்டே கேண்டிலுக்குள்ளே இருக்கிறனால நமக்கு எந்த ஒரு ப்ராபபிலிட்டி மார்க்கெட்டில் வந்து இப்போ என்னன்னா அந்தளவுக்கு கிளியராக கொடுக்கலங்க. அப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த லோவையும் எடுக்கலங்க, இந்த ஹையும் எடுக்கலங்க மார்க்கெட். சரிங்களா? எஸ்டர்டே ஹைக்கும் மார்க்கெட் இதுக்கு மேலேயும் போகல,
இந்த ஸோனுக்கு மேலேயும் போகல. இந்த ஸோனுக்கு கீழயும் வரலங்க. சரிங்களா? அப்ப நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க இவங்க இப்படி ஒரு ட்ரெண்ட் பண்ணி இப்படி வந்திருக்காங்க. ஸோ மறுபடியும் ஃபர்தரா மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா, நமக்கு வந்து கண்டிப்பா ஃபர்தரா மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேல போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப அதனால மார்க்கெட் நாளைக்கு நம்ம பாசிட்டிவ் ஓப்பன் டே கிடைச்சுனாலே டைரக்ட்டா மார்க்கெட் வந்து 200 போறதுக்கு ட்ரை பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு வந்து 152ங்கிற ஒரு வேல்யூஸ் கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஃபர்தரா மார்க்கெட் வந்து கீழ 4000ங்கிற ஒரு வேல்யூக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்ல நம்ம வந்து என்ட்ரி ஃபோகஸ் பண்ணலாங்க. 4000ங்கிற இடத்துல கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் நீங்க பார்த்தா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பைய ஃபோகஸ் பண்ணி அந்த கிரீன் கேண்டிலுக்கு கீழ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாங்க. அதே மாரி இந்த ஸோ 24,200ங்கிறது நமக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்ங்க. மார்க்கெட் இத பிரேக் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து செல் என்ட்ரி எடுக்காதங்க. மார்க்கெட் எப்பனாலும் அதுக்கு மேல ஹையர் ஹைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால அந்த என்ட்ரி வேண்டாங்க. ஸோ 24,300க்கு மேல மார்க்கெட் வந்து போறப்போ, அங்க வந்து ரிவர்சல் கிடைச்சுனா மட்டும் நீங்க வந்து செல் என்ட்ரி எடுங்க. செல் என்ட்ரி எடுக்கிற சோன் வந்து நமக்கு 24,300ல இருக்குங்க. ஸோ 24,000லேருந்து நம்ம கண்டிப்பா பை என்ட்ரி ஃபோகஸ் பண்ணலாங்க. ஸோ அந்த மிடில்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரி அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேங்க. ஸோ ஒரு சில இஷ்யூனால நான் வந்து லேப்டாப் இஷ்யூனால இன்னைக்கு பண்ண முடியாம இருக்குங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்பவும் ரெகுலரா சொல்ற மாரி எல்லா அனலைஸும் பார்த்து பண்ணுவோங்க. இன்னைக்கு வந்து கண்டிப்பா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த வீடியோல நான் குடுத்துருக்கேங்க. இத வந்து நாளைக்கு மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.